ஹைடா சுகர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3+1 = லவ் வி மீன் குக்கோடது தான். லாஸ்ட் பார்ட் ஏதோட முடிச்சிருந்தேன்னா உங்களை வந்து 2-3 பேர் சேர்ந்து கிட்னாப் பண்ணியிருப்பாங்க சாப்பிட போகிற இடத்துல. அதை வந்து பாய்ஸ் வந்து காப்பாற்ற வந்திருப்பாங்கடா அந்த பில்டிங்க்கு. அப்போ வந்து வி வந்து அவங்க 3rd ஃப்ளோர் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பார். அப்போ அவங்க வந்து பதில் சொல்லிகிட்டு இருப்பாங்கடா. அதோட முடிச்சிருந்தேன். வாங்கடா அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அப்படியே லைட்டாக மயக்கத்துலேருந்து தெளிகிறீங்க. அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. வி தான் ஆப்போசிட்டில் நிற்கிறாரு. உங்கள் பக்கத்தில் வந்து 2 பர்சன் நிற்கிறாங்க. உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் நிற்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே அசைகிறீங்கடா. அப்போ உங்களை பிடிச்சிருந்தா பார்த்தீங்களா அந்த பர்சன் வந்து என்ன இவ எந்திரிச்சிட்டா போல் இருக்கே அப்படின்ட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு கம்முனு நில்லு அப்படின்ட்டு அப்படியே வந்து அவங்கள பிடிச்சி நிறுத்துறாங்கடா. நீங்கள் தான் அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறீங்கடா. வி அந்த பக்கம் நிற்கிறாரு. உங்களை பார்த்துட்றாரு. நீங்கள் எந்திரிச்சிங்க அப்படின்னு தெரியுது அவருக்கு. வயன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் இருக்கோம், இங்கே தான் இருக்கோம், நீ இன்னும் கவலைப்படாத, இங்கே தான் இருக்கோம், பயப்படாத அப்படின்றாரு. நீங்களா எனக்குலாம் ஒன்றும் பயம் இல்லை, சீக்கிரம் கூட்டிகிட்டு போங்கடா, கை வலிக்குது, கையை வேறு கட்டி வச்சுருக்காங்க அப்படின்றீங்க. இப்போ வீதா எதே கூட்டிகிட்டு போங்கடாவா, ஏய் உன்னை காப்பாற்ற வந்திருக்கோண்டி என்னடி அப்படின்றாரு. காப்பாற்ற வந்துட்டீங்களா, எதே இவ்வளோ நேரமா, இவங்க என்னை கடத்திட்டு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, இதுதான் 3 பேர் இருக்கீங்களாடா, ஒருத்தன் அடிச்சிருந்தா கூட இந்நேரம் நான் வீட்டில் இருந்திருக்கணும் என் பசங்க கூட, இன்னும்மா காப்பாற்றல என்ன நீங்கள் அப்படின்ட்டு அவங்க வீ கூட சண்டை போடுறீங்க. இந்த பக்கம் பசங்களுக்கு அதாவது உங்களை தூக்கிட்டு வந்திருப்பாங்கடா, அந்த பசங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரிப்பாக வருது. என்ன இந்த பொண்ணு இந்த கிளிக்கிறா, யாராக இருக்கோ இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. திரும்பி வீயை தான் பார்க்குறாங்க. வீ தான் என்னடா என்ன இங்கே லுக்கு அப்படின்றாரு. இல்லை அதுங்க யார் உங்களுக்கு, அதுவா எங்கள் பொண்டாட்டி. இல்லை புரியலை, உங்கள் பொண்டாட்டியா இல்லை நீங்கள் சொல்கிற மீனிங் வேறு மாதிரி இருக்குண்ணா அப்படின்றாங்க. ஆமாண்டா உங்கள் காதில் வந்து சரிதான், அவள் எங்களோட பொண்டாட்டி. உங்களோட 3 பேருக்கும் ஒரே பொண்டாட்டியாண்ணா? ஆமாம். அதுக்கு என்ன பண்ணுங்கிற இப்போது? ஒன்றும் இல்லைண்ணா, ஒன்றுமே இல்லைண்ணா. அண்ணா கேன் யூ ஜாயின் இட்? என்ன கேட்ட, எனக்கு புரியல, இங்கே வா பக்கத்தில் வந்து கேளு. இல்லைண்ணா 4th மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாமா, பீஸ் நல்லா இருக்குது. ஓ அப்படி, அவனே வாடா இங்கே அப்படின்ட்டு அப்படியே வந்து பக்கத்தில் வந்திருப்பான்டா. மண்டையை பிடிச்சி அப்படியே மாவாட்டிட்டு அந்த முடியை பிடிச்சி ஆட்டுவாங்கடா, அந்த மாதிரி ஆட்டிக்கிட்டு கன்னத்தில் சப்பு 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 தான் நடிக்கிறாரு. இந்த பக்கம் ஜிமின் வந்து மேலே வந்திருப்பாருடா. என்ன வி என்னாச்சு, டேய் 4வது மெம்பராக ஜாயின் ஆகிக்கிறேன்னு கேட்குறான்டா இவன். இது 4வது மெம்பராவா, டிங்க இன்னும் வந்துட்டேன் மச்சான் இருடா அப்படின்ட்டு அப்படியே வந்து அந்த பர்சனை வந்து பின்னாடி முதுகுலேயே வந்து எட்டி உதைக்கிறாரு. ஜிபின் விட்டுடுற உதைச்சதும் வந்து அப்படியே கீழே போய் விழுந்துடுறான்னா. வீதான் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டேன், டேய் விடுங்க, விட்டுட்டு போயிருங்க, இல்லைன்னு வச்சுக்கவேன் அவ்வளோதான்டா, போயிருடா அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் பார்க்குறீங்க, இது சரிப்பட்டு வர மாதிரி தெரில அப்படின்ட்டு நீங்கள் வந்து அந்த பர்சன் உங்களை பிடிச்சிருக்காங்களடா, அந்த பர்சனோட காலை பிடிச்சி அப்படியே மிதிக்கிறீங்க. வந்து ஐயோ அம்மா கால் அப்படின்ட்டு அப்படியே காலை பிடிக்கிறான். என்னடா நானும் பார்த்துட்டே இருக்கேன், கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கேன், எனக்கு மட்டும் வலிக்காதடா அப்படின்ட்டு அப்படியே வானம் பிடிச்சி திட்டுறீங்க. பக்கத்தில் இருந்த பர்சனா, என்ன இந்த பொம்பளை இந்த கிளிக்கிறா, ஐயோ இவங்க ரொம்ப பாவம் போல இருக்கே அப்படின்ட்டு அவர் வந்து பார்க்குறாருடா. அப்போது அந்த வீ தான், டேய் போயிருங்க, நாங்கள் கூட்டிகிட்டு போய்க்கிறோம் போங்க அப்படின்ட்டு அப்படியே சொல்கிறாரு. அவனுக்கு வந்து பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்களை அப்படியே கீழே தள்ளி விட்டுறான்டா. ஏன்னா நீங்கள் வந்து எட்ஜில் தான் நின்றுட்டு இருந்திருப்பீங்க, அந்த இடத்துல செவரோ கம்பியோ எதுவுமே இருந்திருக்காது. உங்களை அப்படியே வந்து கீழே தள்ளி விட்டுறான். நீங்கள் வந்து ஐயோயோ டேய் அப்படின்றீங்க. அப்படியே வந்து கீழே ஃப்ளோ ஆகுறீங்கடா. கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேகே தான் நின்றுட்டு பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஏன்னா நீங்கள் ஓரத்தில் தான் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. அவன் வந்து தள்ளவும் கரெக்டாக கீழே விழுகிறீங்க. ஜேகே வந்து உங்களை பிடிக்கிறாருடா. உங்களை பிடிச்சிட்டு அப்படியே ரோல் ஆகி விழுகிறாங்க கீழே. நீங்கள் விழுந்த ஃபோர்ஸ்க்கு உங்களை பிடிச்சா அப்படியே வெயிட்டாக இருக்கும்லடா, என்ன தான் வெயிட் கம்மினாலும் மேலே இருந்து கீழே விழும்போது அந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படியே ரோல் ஆகி வந்து கீழே போய் விழுகிறீங்க. இப்போ ஜிகே தான் உங்களை பார்க்குறாரு. நீங்களா ஐயோ அம்மா அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஜேகே மேலே படுத்துருக்கீங்கடா. உங்களுக்கு வந்து ஒரு அடியும் கிடையாது. அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. இங்கெல்லாம் புழுதி கிளம்பி இருக்குது, மண்ணெல்லாம் கீழே கொட்டி வச்சுருக்காங்க. அது மேலே தான் போய் விழுந்திருப்பீங்க 2 பேரும். அப்படியே 2 பேர் மேலேயும் அவ்வளோ மண்ணாக இருக்குது. ஜேகே உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் ஜேகே கண்ணை பார்க்குறீங்கடா, அட்மையர் பண்ணி பார்க்குறீங்க. ஜேகேவும் ஒரு 2 செகண்ட் பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு கொஞ்சம் எழுந்திரி அப்படின்றாரு. நீங்களா இந்த எந்திரிச்சேன்
அப்படின்ட்டு அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறீங்கடா. அப்படியே மண்ணெல்லாம் தட்டி விட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜேகே தான் உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்து அந்த முந்தானை மாதிரி போட்டிருப்பீங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் அந்த மண்ணெல்லாம் எடுத்து தட்டி விட்டுட்ருக்கீங்க. அதை வந்து ஜேகே அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் டக்குன்னு கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு சாரியெல்லாம் கரெக்டாக போட்டுட்டு அப்படியே ஜேகேவை தயங்கிட்டே நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜேகே தான் அப்படியே பார்த்துட்ருக்காரு, உங்களை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அப்போது ஜேகே கையிலலாம் பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்கும்டா, தலையிலையும் லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு பிளட்டு வருது அப்படின்ட்டு முந்தானை வச்சு அப்படியே நெத்தியிலலாம் தொடச்சி விடுறீங்க. ஜேகே தான் வயன் ப்ளீஸ் சாரி அப்படின்ட்டு உங்களை வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்களா எதுக்கு இவன் இப்போ சாரி சொன்னான் அப்படின்ட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்கீங்களா. பேக் கிஸ் பண்ணல, உங்களை வந்து எப்படி லாங் கிஸ் ஒன்று பண்ணுறாரு. நல்லா ஸ்ட்ராங்கான கிஸ்னே சொல்லலாம், அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே தள்ளி வந்துட்டு நிறுத்து, எதுக்கு நீ இப்போ சாரி கேட்ட? நான் தான் சொல்லியிருக்கேன்ல கிஸ் பண்ணலாம் ஹக் பண்ணலான்னு, இப்போ எதுக்கு கிஸ் பண்ணலுக்கு சாரி சொன்னேன்? அதுக்கு இல்லை வைனா இதுக்கு அப்படின்ட்டு அவர் கையை வந்து அப்படியே கீழே காமிக்கிறாருன்னா உங்களுக்கு அப்போ தான் தெரியுது. உங்களோட செஸ்ட்டில் வந்து அவர் கையை ப்ளேஸ் பண்ணி அப்படியே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களா டேய் அப்படின்ட்டு அப்படியே கையை தட்டி விட்டுட்டு அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகேவா சாரிடி அப்படின்றாரு. நம்ம எங்கே இருக்கோம்? மேலே அவங்க 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரில, போய் பாரு போடா அப்படின்ட்டு அப்படியே தாட்டி விடுறீங்க ஜேகேவா போடாவா, என்ன மரியாதை ரொம்ப தேயுது, ஐயோயோ இந்த ஒன்று போகிறேம்மா அப்படின்ட்டு அவர் வந்து கிளம்பிடுறாருடா. நீங்கள் வந்து ஜேகேட்ட கேட்குறீங்க, பசங்க இங்கே அப்படின்றீங்க. பசங்க காரில் தான் இருக்காங்க, போ நீ காருக்கு போ, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்ட்டு அவங்க வந்து மேலே போயிடுறாங்க. மேலே போயிட்டு அப்படியே ஒரு ஃபைட் சீன் நடக்குதுடா. அவங்கெல்லாம் நல்லா அடித்து போட்டு இங்கே பாருங்கடா, திரும்ப எங்கள் வழியில் வந்துடாதீங்க, அவ்வளோதான் நடக்கிறதே வேற ஆகிடும் அப்படின்ட்டு அவங்க வந்து அப்படியே போகிறாங்கடா. அந்த பசங்கள்லாம் இதுக்கு மேலே உங்கள் வழியில் நாங்கள் வரவே மாட்டோம் சார் அப்படின்ட்டு அவங்களும் வந்து அப்படியே 3 பேரும் தள்ளாடிட்டு எந்திரிச்சு அப்படியே அவங்க வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. பாய்ஸ் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து காரில் உட்கார வச்சுட்டு அவங்களும் வந்து ட்ரைவ் பண்ணி வராங்கடா. இப்போ பார்த்திங்கன்னா சென்னும் ஷியாமும் வந்து ஜேகேயோட மடியில் உட்காந்துருக்காங்க. ஜேகேவை தான் நீங்கள் முறைச்சிட்டே இருக்கீங்க. இந்த பக்கம் வியும் ஜிமினும் நோட் பண்ணுறாங்க, எதுக்கு இவன் இந்த முறை முறைக்கிறா அப்படின்ட்டு பார்க்குறாங்க. நீங்கள் தான் அவங்க 2 ஜிமினியும் வியும் பார்த்துட்டு என்ன இங்கே பார்த்துட்ருக்கீங்க, காரை ஓட்டுங்க அப்படின்ட்டு அப்படியே வியை பார்த்து சொல்கிறீங்கடா. இந்த பக்கம் ஜிமின்கா ஐயோ அடுத்து நான் தான் அப்படின்ட்டு அப்படியே ஜன்னல் பக்கமாக திரும்பிடுறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, ஜிமின் அந்த பக்கம் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் போயிட்டு அப்படியே ஜிமினோட லேப்பில் வந்து அப்படியே உட்காந்துக்கிறீங்கடா. அதை வந்து மிரரில் ஜேகே பார்த்துட்றாரு. என்னவ நாம் தொட்டால் மட்டும் கத்துறா, அவனோட லேப்பில் போய் உட்காந்துருக்கா அப்படின்ட்டு பார்க்குறாரு. இந்த பக்கம் ஜிமின்கா அவ்வளோ ஷாக் ஆகுது, என்ன அவளே வந்து உட்காந்துட்டா, என்னாச்சு அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாருடா. நீங்களா அப்படியே ஜிமினோட கழுத்தில் வந்து அப்படியே கை போட்டு அவரோட ஷோல்டரில் வந்து உங்கள் தலையை ப்ளேஸ் பண்ணி இவ்வளோ நேரமாக என்னை காப்பாற்றிருக்கு அப்படின்ட்டு அப்படியே கேட்குறீங்க. அப்போ ஷியாம் தான் அம்மா அப்படின்ட்டு அப்படியே திரும்ப போகிறாரு. அப்போது ஜேகே தான் டேடி ஒன்றும் இல்லைடா அந்த முன்னாடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றுறாரு. வியா என்னவன் இப்படி பண்ணுறான் சரியில்லையே அப்படின்ட்டு அந்த மிரரை கரெக்ட் பண்ணி பார்க்குறாரு. பின்னாடி ஜிமின் மடியில் நீங்கள் உட்காந்துட்டு ஜிமின் அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு அடப்பாவி இதுக்கு தான் பின்னாடி உட்காந்தியாடா ஐயோ அப்படின்ட்டு அப்படியே வி வந்து அப்படியே பொங்கிட்டே வார் ஓட்டிகிட்ருக்காரு ஜேகேவும் வியும். இந்த பக்கம் ஜெமினா அவங்கள அப்படியே ஹிப்போட சேர்த்த மாதிரி பிடிச்சி உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சா அப்படின்றாரு. இல்லை ஆனால் விழும்போது நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜிமினோட நெக்கில் போயிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸை வச்சு ரப் பண்ணுறீங்க. ஜிமின்கா ப்ளீஸ் ஜி கொஞ்சம் கம்மியாக பண்ணுடி, என்னால் முடியல அப்படின்றாரு. நீங்களா சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே ஷோல்டரில் அப்படியே பிடிச்ச மாதிரி அப்படியே படுத்துக்கிறீங்கடா. காலை வந்து நீட்டி அப்படியே தூங்கிடுறீங்க. உங்களை வந்து நல்லா ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்காரு ஜிமின். அப்படியே வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் ஜேகேவும் அப்படியே குழந்தைங்கள தூக்கிட்டு இறங்கிடுறாருடா. இறங்கிட்டு குழந்தைங்களாம் போங்க, நாங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வரோம், அம்மா டயரில் தூங்கிட்டாங்க, நாங்கள் கூட்டிகிட்டு வரோம், நீங்கள் போங்க பாட்டிகிட்ட போங்க அப்படின்ட்டு அவங்க வந்து தாட்டி வச்சிடுறாரு. இந்த பக்கம் வந்து பேக் சைட் டோர் ஓப்பன் பண்ணுறாங்கடா. வியும் ஜேகேவும் அப்படி 2 பக்கம் 2 டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இறங்கு அப்படிங்கிற மாதிரி கண்ணிலேயே பண்ணுறாரு. ஜிமின் அதை பார்த்துட்டு நான் என்னடா பண்ணிட்டோம், அவள் தானடா வந்து உட்காந்தான், எப்படா இறங்குறது, அவள் உட்காந்துருக்காள், அவளை எழுப்புங்க அப்படின்ட்டு அப்படியே அவரும் வந்து செய்கையிலே சொல்லிகிட்ருக்காருடா. அப்போது வி தான் சரி அப்படின்ட்டு வயன்
ஒயன் அப்படின்ட்டு அப்படியே எழுப்புறாரு. நீங்களா அப்படியே திரும்பிட்டு வி வந்து அவங்க ஒரு லெஃப்ட் சைடில், அதாவது லெஃப்ட் சைடில் வந்து ஜிமினும், ரைட் சைடில் வந்து வியும் அந்த மாதிரி இருக்காங்கன்னா, அவங்க பேக் போஸ் வந்து இப்போ வியோட டச் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ அவர் வந்துட்டு எந்திரி ஒயன் வீடு வந்துடுச்சு அப்படின்றாரு. நீங்களா என்னால் முடியல, என்னை தூக்கிட்டு போங்க அப்படின்ட்டு அப்படியே வி கிட்ட அவங்க கை ரெண்டையும் குழந்த மாதிரி அப்படி நீட்டுறீங்க. அந்த வி பார்த்துட்டு நான் தூக்கிட்டு போகணுமா? ஆ ஆமாம், நீங்கள் தானே என் புருஷன், நீங்கள் தானே தூக்கிட்டு போகணும் அப்படின்ட்டு அப்படியே கை நீட்டுறீங்க. பவுத் பண்ணிவிட்டு ஜேகே பார்க்குறாரு. அப்போ நான் அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாரு. நீங்களா அப்படியே வியை பார்த்து தாண்டா சொல்லிட்டுருக்கீங்க. வியா சரி ஓகே ஓகே வா அப்படின்ட்டு அப்படியே இவங்களை வந்து லிஃப்ட் பண்ணுறாரு. அப்புறம் ஜிமினும் வந்து இறங்கி வராருடா. ஐ ஜாலி, என் மேலே இருந்த கோவம் போயிடுச்சு அப்படின்ட்டு அவர் வந்து அப்படியே ஜாலியாக ஆடிட்டு வராரு. இந்த பக்கம் ஜேகேக்கு தான் ஃபேஸ் தொங்கிடுது. நீங்கள் வி தூக்கிட்டு போகிறாருலடா, நீங்கள் அப்படியே சைடாக பார்க்குறீங்க. ஜேகே ஃபேஸ் மட்டும் அப்படியே டல்லாக வர்றதை பார்த்துட்டு நைட்டு பார்த்துக்கிறவன அப்படின்ட்டு அப்படியே மனசுலேயே நினச்சிட்டு வி மேலேயே அப்படியே சாஞ்சு அப்படியே படுத்துக்கிறீங்கடா. எங்கள் அத்தை வந்து பார்த்துட்டு டே என்னடா ஆச்சு ஒயனுக்கு, ஏன் தூக்கிட்டு வர அப்படின்றாங்க. இல்லைம்மா கொஞ்சம் சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அதான் கீழே விழுந்துட்டா, அதுக்கு தான் நான் அவளை கூட தூங்க வச்சுட்டு வரேன், நீங்கள் இருங்க அப்படின்ட்டு அப்படியே போயிடுறாரு. நான் மேலே இங்கே பார்த்தீங்கன்னா ஜேகே வந்து அப்படியே சோஃபாலே உட்காந்துடுறாரு. ஜிமின் வந்து அவரோட ரூமுக்கு போயிடுறாருடா. நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, வி வந்து உங்களை மேலே தூக்கி போகும்போது ஜேகேவை தான் பார்த்துருப்பீங்க. வி வந்து அதை பார்க்குறாரு, நோட் பண்ணுறாரு நீங்கள் பார்க்குறத. அவர் எதுவும் சொல்லிக்கலடா, எதுவும் கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு உங்களுக்கு ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டு அப்படியே படுக்க வைக்கிறாரு. நீங்கள் படுத்துருக்கிறது இப்போ வந்து வியோட ரூம் தாண்டா. அப்படியே உங்களை படுக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. நீங்களா இல்லை ஜேகே ஏதோ சேடாக இருந்த மாதிரி இருந்தது, அவன் அப்படித்தான், அதை பார்த்துக்கலாம், நீ தூங்கு அப்படின்ட்டு உங்களுக்கு பெட்ஷீட்லாம் அப்படியே கவர் பண்ணி விட்டுட்டு அவரு வந்து கீழே போயிடுறாருடா. கீழே வந்து பார்க்குறாரு. ஜேகே ஃபேஸே சரியில்லை. அவங்க அம்மா வந்து டே வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அப்படியே ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஜேகே வாம்மா, எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா, பசி இல்லை அப்படின்ட்டு அவர் ரூமுக்கு எந்திரிச்சு போயிடுறாரு. இந்த பக்கம் வி போயிட்டா ஜேகே கையை பிடிக்கிறாருடா. டேய் என்னடா என்னாச்சு? இல்லைடா அவளுக்கு என்ன தான் பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அதான் என்கிட்ட இருந்து மட்டும் தள்ளி தள்ளி போகிறா, ஆனால் உங்ககிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டால, சரி ஓகே நீங்களாவது சந்தோஷமாக இருங்க அப்படின்ட்டு அவர் வந்து அவரோட ரூமுக்கு அப்படியே வியோட கையை தட்டி விட்டுட்டு போயிடுறாரு. வீக்கா என்ன இவன் இப்படி பேசிட்டு போகிறான், ஏன் ஏதாவது பண்ணடி, முடியல, ஜேகே ரொம்ப சேட் ஆகுறான் அப்படின்ட்டு வி வந்து அப்படியே உட்காந்துக்கிறாருடா. சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. நீங்கள் வந்து தூங்கியிருக்க மாட்டீங்க, கொஞ்சம் நேரம் தூங்கியிருப்பீங்கடா, அப்படியே வந்து எந்திரிச்சிடுறீங்க. ஒரு 1/2 ஹவரில் எந்திரிச்சிருப்பீங்க. ஜேகே வந்து ஒரு ரூமுக்கு போயிட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணுற சவுண்டு வந்து உங்களுக்கு நல்லா கேட்குது. பக்கத்து ரூம் தானடா, அதனால் நல்லா கேட்குது. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு வந்து அந்த டோர் பார்க்குறீங்க, நல்லா க்ளோஸ் ஆகிருக்கு, உள்ளே லாக் பண்ணியிருப்பார். நீங்கள் போயிட்டு டோரை நாட் பண்ணுறீங்க. அவர் உள்ளே இருந்துட்டு யார் இது அப்படின்றாரு. நீங்களா நான் தான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்றீங்க. இல்லை வேண்டாம், எனக்கு ஒரு 1/2 ஹவர் இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன், கீழே போகும் அப்படின்றாரு. நீங்களா இப்போது ஓப்பன் பண்ணுறியா இல்லையா? ஒயன் கீழே ஒயன் போய் சாப்பிடு போ, நான் அப்புறம் வரேன் அப்படின்ட்டு அப்படியே வந்து டோரை திறக்கவே மாட்டேங்கிறாரு. நீங்கள் தான் இப்போ நீ ஓப்பன் பண்ணலைன்னா எப்போவுமே நான் வந்து டோர் நாட் பண்ண மாட்டேன் அப்படின்றீங்க. இந்த வந்துட்டேன் அப்படின்ட்டு அப்படியே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாருடா. நீங்களும் பார்த்து சிரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை உள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்க. டோர் அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு என்ன இப்போது என்ன பிரச்சனை, எதுக்கு ஃபேஸ் எப்படி வச்சுருக்க நீ அப்படின்றீங்க. இல்லை உனக்கு என்னை மட்டும் பிடிக்கலல்ல அப்படின்றாரு. நீங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்றீங்க. இன்னும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாரு. நீங்களா அச்சோ இங்கே பாரு, எனக்கும் உன்னை பிடிக்கும், பட்டு எனக்கு நீங்கள் முதல்ல அப்படி பண்ணனால என்னை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டேஸ் வேணும்னு தான் கேட்டேன், அதுக்காக இன்றைக்கி நான் பண்ணது தப்பாக இருந்தால் மன்னிச்சிரு அப்படின்றீங்க. அப்போ ஜேகே தான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், நீ விழுந்த ஃபோர்ஸ்க்கு உருண்டு வந்தம்மா, அது ஒரு ஃபீல் மாதிரி ஆயிடுச்சு, அதான் தெரியாமல் கை வச்சிட்டேன், சாரி அப்படின்றாரு. நீங்களா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றீங்க. ஜேகேவா அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு உங்களை. நீங்கள் தான் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்கடா. ஜேகே வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு சாரி
நான் ரொம்ப ஹேட் பண்ணியிருக்கோம். சாரி, எல்லாத்துக்குமே சாரி அப்படின்ட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிட்டு லைட்டாக அப்படியே சேட் ஆகுறாருடா. நீங்களா ஜேகேவை அப்படியே டேப் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை, நான் தான் இருக்கேன்ல, உங்கள் கூட நான் எப்போவுமே இருப்பேன், எனக்கு ஓகே அப்படின்றீங்க. என்ன 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 சொன்ன அப்படின்ட்டு உங்களை அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு கேட்குறாரு. நீங்களாம் எனக்கு ஓகேன்னு சொன்னேன் அப்படின்றீங்க. ஜேகே தான், நிஜமாலுமா சீரியஸாக சொல்கிறியா? இரு இரு, நான் போயிட்டு ஜிமினியும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு அப்படியே போகிறாரு. நீங்களா இங்கே பாரு, நான் உனக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன், புரிஞ்சுதா? எனக்கு ஓகேன்னு உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கேன், உனக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றீங்க. புரியல. நான் 1 by 1 இருந்துக்கிறேன். 3 பேரும் சேர்ந்து இருக்கணும்னா அது கொஞ்சம் டேஸ் ஆகட்டும். நான் 1 by 1 போகலான் இருக்கேன். உனக்கு எப்படி ஐடியா? எனக்கு ஓகே அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு பெட்டில் உட்காந்துட்டு அவங்கள எடுத்து அவளோட லேப்பில் உட்கார வைக்கிறாருடா. நீங்களா ஐயோ மெதுவா அப்படின்ட்டு இப்படி அந்த ஜேகேவோட ஷோல்டரில் கை போட்ட மாதிரி இப்படி பிடிச்சிக்கிறீங்கன்னா, இப்போ ஜேகே தான், பயம் உனக்கு எதுவும் ஹேட் ஆகலைல்ல? இல்லை ஜேகே, ஒன்றும் ஹேட் ஆகலை. அது வெளியில் இருந்தோம், யாராவது பார்த்துட்டா என்ன பண்ணுறதுன்னு தான் நான் அப்படி கொஞ்சம் கோல்டாக நடந்துக்கிட்டேன், சாரி அப்படின்றீங்க. அப்படியா, சரி, ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் சில்ல பொண்டாட்டி அப்படின்ட்டு அப்படியே கன்னத்தில் வந்து கிஸ் பண்ணுறாருடா. நீங்களாம் அப்படியே திருப்பி ஜேகேக்கு வந்து பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஜேகேக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகுது. ஐயோ, என் பொண்டாட்டி என்னை கிஸ் பண்ணிட்டா அப்படின்ட்டு உங்களோட நீங்கள் மடியில் வந்து உட்காந்துருக்கீங்கடா. அப்படியே உங்களை தூக்கிட்டு பின்னாடி பேக் சைடு அப்படியே சாயிறாரு. நீங்கள் அப்படியே ஜேகே மேலேயே விழுகுறீங்க. அப்போ ஜேகே தான், அச்சோ சூப்பராக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ரோல் பண்ண மாதிரி பிடிச்ச பெட்டில் அப்படியே படுக்க வைக்கிறாரு. நீங்களாம் அப்படியே பார்க்குறீங்க. குழந்தைங்க எங்கே அப்படின்றீங்க. இல்லை, அவங்க வந்தோடனே அம்மாகிட்ட கொடுத்துட்டு அவங்கள சாப்பிட வைக்க சொன்னேன். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, நான் வரும்போது அவங்க சாப்பிட்ருந்தாங்க அப்படின்றாரு. நீங்களா சரி ஓகே, அம்மா அப்பா பார்த்துப்பாங்களா? பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு அவங்க நெக்லெல்லாம் வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அப்படின்ட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களாம் ஜேகே ஃபேஸ் தான் கப் பண்ணி அப்படியே மேலே தூக்கிட்டு, ஜேகே சாப்பிட்டு வரலாமா? இப்போவா? ஏன் இப்போவே சாப்பிட்ணுமா? நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன்டி. ஜேகே கீழே போயிட்டு சாப்பிட்டு அப்புறம் வரலாம், ஓகேவா? சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே அவங்க மேலே இருந்து அப்படியே எந்திரிச்சிக்கிறாருடா. நீங்களா அப்படியே பார்த்து சிரிக்கிறீங்க. சரி, ஓ குழந்தை தான் இவன் அப்படின்ட்டு அப்படியே வந்து ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறீங்க. மறுபடியும் ஜேகே எங்கள் மேலே வந்து ஃபாலோ ஆகுறாரு. நீங்களாம் அப்படியே ஜேகே கண்ணையே பார்த்துட்ருக்கீங்க. வேண்டான்னா விட்டுருவியா அப்படின்றீங்க. உனக்கு வேண்டான்னா அப்புறம் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு. நீங்களா அப்படியே போயிட்டு ஜேகேக்கு கிஸ் பண்ணுறீங்கடா. ஜேகேக்கு அவ்வளோ ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. அப்படின்ட்டு நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது. உங்களுக்கோ ஜேகேக்கு மூச்சு விட முடியாமல் போகுதுடா. அப்போ தான் 2 பேரும் விட்டுட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஜேகே தான், ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறாரு. ஓகே அப்படின்றீங்க. ஜேகேவும் வந்துட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் அப்படியே வந்து லைட்டாக மூவ் பண்ணிகிட்ருக்காரு. மூவ் பண்ணிவிட்டு அங்கெல்லாம் வந்து ஜாலைன்லாம் போயிட்டு கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு வந்து கூச்சம் ஆகுது, அப்படியே சினுங்குறீங்க. இப்போ ஜேகே தான் அவங்க ஃபேஸ் பார்த்துட்டு, ஐ லவ் யூ டி அப்படின்றாரு. நீங்களாம் ஐ லவ் யூ ஜேகே அப்படின்ட்டு அப்படி சொல்கிறீங்கன்னா அப்படியே வந்து உங்கள் ப்ளவுஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி போட்டுடுறாரு. இப்போ வந்து உள்ள ப்ரா மட்டும்தான் போட்டிருக்கீங்க. அப்படியே வந்து சாரீ எல்லாம் வந்து அன்ராப் பண்ணுறாருடா. அன்ராப் பண்ணிவிட்டு உங்களையே பார்க்குறாரு. நீங்கள் தான் என்ன அப்படின்றீங்க. ஒன்றும் இல்லை, உனக்கு ஓகே தானே? எந்த ஒரு இரிட்டேட்டும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லை, எனக்கு ஃபுல் ஓகே, ஓகேவா அப்படின்றீங்க. ஓகே ஓகே அப்படின்ட்டு உங்கள் மேலே வந்து அப்படியே ஃபாலோ ஆகி அப்படியே செஸ்ட் எல்லாம் அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே கண்ணையே பார்க்குறீங்கடா. ஜேகே உங்களை தான் பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே வந்து பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. அப்படியே வந்து நிப்பிள் எல்லாம் ஹேண்ட்ஸை வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹைப் ஆகுது. நீங்கள் அப்படியே ஜேகேயோட முடியெல்லாம் பிடிச்சி அப்படியே ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஸ்டொமக்கிலலாம் போயிட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே வந்து அவரோட ட்ரெஸ்ஸும் அன்ட்ரெஸ் பண்ணுறாருடா. பண்ணிவிட்டு ஒயன் இப்போ கூட சொல்லு, வேண்டான்னா விட்டுடுறேன். ஏய் ஜேகே வர்றியா இல்லையா? இப்போ நான் எந்திரிச்சு போட்டா அப்படின்றீங்க.
"இந்தா வந்துட்டேன்டி" அப்படின்ட்டு அவரு வந்துட்டு அப்படியே எங்கள் மேலே ஹோவர் ஆகுறாருடா. உங்கள் லெக்ஸுக்கு சென்டரில் வந்துட்டு, "ஒயன் ஓகேவா? ரெடியா?" அப்படின்றாரு. "நீங்களா?" "ம் ஓகே" அப்படின்ட்டு அப்படியே வந்து சொல்லவும், ஜேகே அப்படியே இன்சர்ட் பண்ணுறாரு. "நீங்களா?" "ஆ வலிக்குதுடா" அப்படின்றீங்க. "ஏய் சாரிடி சாரிடி" அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாருடா. அப்படின்னு கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. "நீங்களா?" "ஜிகி மெதுவா பெயினாக இருக்குது." "மெதுவா ஜிகி" அப்படின்றீங்க. சரி சரி ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இரு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்சர்ட் பண்ணிடுறாரு ஃபுல்லாக. "உங்களுக்கு அவ்வளோ பெயின் ஆகுது நீங்களா?" "ஜிகி ஜிகி வலிக்குது ஜிகி" அப்படின்ட்டு அப்படியே ஜிகியோட முடியவே க்ரிப் பண்ணுறீங்க. அவரோட பாடி ஃபுல்லாக வந்து அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் நெயில்ஸ் எல்லாம் அப்படியே ஜிகியோட உடம்புல வந்து அப்படியே கீறுதுடா. அப்போ ஜேகே தான் உங்களை வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு, "ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சரியாயிடும். அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சு. ஒரு 5 மினிட்ஸ் தாண்டி அப்படியே செட் ஆகிடும். ஓகேவா?" அப்படின்ட்டு அப்படியே வந்து அவங்க நெக்கெல்லாம் கன்னத்துலலாம் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு இப்போ கொஞ்சம் பெயின் ரிலீஃப் ஆகுது. நீங்கள் அப்படியே ஜேகே கிட்டே சொல்கிறீங்கடா, "மூவ் பண்ணு" அப்படின்றீங்க. "ஓகேவா? மூவ் பண்ணு" அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் சொல்லவும் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுறாரு. நீங்களா? "ஆ வலிக்குதுடா." "ஏய் கொஞ்ச நேரம்டி கொஞ்ச நேரம் அவ்வளோதான்" அப்படின்ட்டு அப்படியே வந்து லைட்டாக மெதுவாக அப்படியே இன்செர்ட் பண்ணி எடுக்கிறாரு. உங்களுக்கா? "ஓ ஜேகே ஜேகே" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெயின்லாம் ரிலீஃப் ஆகி அப்படியே வந்து உங்களுக்கு மைண்ட் மாறுது. ஜேகேக்கு அந்த வாய்ஸ்லேயே தெரியுது. அப்படியே வந்து லைட்டாக ஸ்பீடப் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் வந்து நல்லாவே ஸ்பீடப் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் தான் "ஜேகே ஜங்குக்கா ஜங்குக்கா டாடி" அப்படின்ட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணுறீங்க. டாடின்னு சொல்லும்போது உங்கள் மேலே அப்படியே வந்து ஹோவர் ஆகிட்டு, "ஏய் என்ன சொன்ன என்ன சொன்ன இப்போ?" "டாடி சொன்னேன். சொல்லக்கூடாதா? நான் சொல்லக்கூடாதா உன்னை?" அப்படின்ட்டு அப்படியே ஜேகேவே பார்க்குறீங்க. இப்போ ஜேகே தான் சொல்லலாமே சொல்ல" அப்படின்ட்டு அப்படியே வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில் ஜிமின் வந்திருப்பாரு. "என்ன ஜேகே ரூமில் வித்தியாசமாக சத்தம் கேட்குது" அப்படின்ட்டு அவர் வந்து அந்த டோரில் காது வச்சு கேட்டுட்ருக்காரு. உள்ள நீங்கள் மூவ் ஆன் பண்ணுற சத்தம் கேட்டோன்னே, "அட பாவி ஆரம்பிச்சியாடா எங்களை விட்டுட்டு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டோரை நோட் பண்ணுறாரு. இந்த பக்கம் நீங்களா? அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. நீங்கள் அப்படியே ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கீங்க. ஜேகேக்கு தான் தெரியுது யாரோ டோரை நாட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அவர் "யார் இது?" அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. "என்ன?" அப்படின்ட்டு கேட்குறீங்க. "இல்லை யாரோ டோரை நாட் பண்ணுறாங்க இரு" அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை ஃபுல்லாக எடுத்து கவர் பண்ணிவிட்டு உங்களை வந்து வெளியில் தெரியாத மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அவரோட தலை மட்டும் வெளியில் தெரியிற மாதிரி வச்சுட்டு கேட்குறாரு. இப்போ வெளியே இருந்த ஜிம்மின் சவுண்டு தான் கேட்குது. "என்னடா பண்ணுற?" அப்படின்றாரு. பண்ண வேண்டியது தான் பண்ணிகிட்ருக்கேன். "நீ போ இன்னும் ஒரு 1 ஹவரில் வரேன்" அப்படின்ட்டு அப்படியே சொல்கிறாருடா. அப்போது ஜிமின் தான், "டேய் அண்ணன்டா விட்டுட்டல்ல நீ" அப்படின்றாரு. "ஜிமினா போ ஜிமினா அப்புறம் பார்த்துக்கலாம் போ" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விரட்டுறாரு ஜிமினை. ஜிமினும் வந்து அப்படியே பாவமாக போத் பண்ணிட்டு போயிட்டு வி பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. "வியா டேய் இப்போ தான்டா ஜேகே போனா என்னடா நீ இவ்வளோ சோகமாக வந்து உட்காந்துருக்க" அப்படின்ட்டு அப்படியே கேட்குறாரு. அப்போ ஜிமின் தான், "நான் மட்டும் இல்லை நீயும் தான் சோகமாக இருக்கணும். அங்கே அவன் என்ன பாரியம் பண்ணிகிட்ருக்கான்னு தெரியுமா" அப்படின்ட்டாரு. முன்னாடி வந்து அவங்க அப்பா உட்காந்துருக்காருடா. அவங்க அப்பாவும் கவனிக்கிறாரு. இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்போ ஜிமின் தான் அப்படியே டக்குன்னு மைண்டை மாற்றுற மாதிரி, "அம்மா சாப்பாடு ரெடியா இல்லையாம்மா" அப்படின்ட்டு அவங்க அம்மா மேலே எரிஞ்சு விழுகிறாரு. இந்த பக்கம் வீக் ஒன்றும் புரியலை. ஏன் இவன் இப்போ எரிஞ்சு விழுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. "சரி வாங்கடா சாப்பிட்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்படியே சாப்பிட வைக்கிறாரு. மெதுவாக கேட்குறாரு, "என்னடா என்ன ஆச்சு? இப்போ என்ன பிரச்சனை உனக்கு?" அப்படின்றாரு. "டேய் அவன் நம்ம 2 பேரும் விட்டுட்டு ஆரம்பிச்சிட்டான்டா." "என்னடா சொல்கிற? நிஜமாவா?" ஆமாம் ஜேகே ரூம்க்கு வெளியில் எவ்வளோ மார்னிங் சவுண்ட் கேட்குது தெரியுமா" அப்படின்ட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்கடா. இந்த பக்கம் வீக்கா, "என்னடா சொல்கிற? அவன் எதுவும் டைம் கேட்டாலேடா எப்பட்றா" அப்படின்ட்டு வீக்கும் வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகுதுடா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அப்படியே மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. "ஜேகே டாடி டாடி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் மூவ் ஆன் பண்ண ஜேகேக்கு வந்து ரொம்ப ஹைப் ஆகுது. இப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தர்ஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க
பாய்ஸோட அம்மாகிட்ட போயிட்டு, "அம்மா எங்க பாட்டி?" அப்படின்றாங்க. அவங்க இருந்துட்டு அப்படியே திரும்பி வியும், ஜிமினியும் பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க பாட்டுக்கு சாப்பிட்றாங்கடா. அப்போது ஜேகே தான் இங்க இல்லாம இருந்திருப்பாரு. ஒரு வேளை ஜேகே கூட இருப்பாளோ அப்படின்ட்டு அவங்களும் வந்து விட்டுர்றாங்க. "டேய் கண்ணா, அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கும், வந்துருவாங்க. நீங்க வாங்க, பாட்டி உங்களுக்கு நெறைய டாய்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். விளையாடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்கடா. இந்த பக்கம் வியும், ஜிமினும் டக்கு டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜேகே ரூமுக்கு வெளிய தான் நின்னுட்டுருக்காங்க. அவங்க சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு 1 ஹவர் ஆயிருக்கும்டா. இன்னும் மூர்னிங் சவுண்ட் கேட்குது வெளியில. அது வியும், ஜெமினும் கேட்டுட்டு அப்படியே கோவமா வெளியிலயே நின்னுட்டுருக்காங்க. எப்பதான் வெளியில வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைய கட்டிட்டு நின்னுட்டுருக்காங்க. நீங்க தான் அப்படியே ஜேகேவ டேப் பண்றீங்க. "போதும் ஜேகே, ஆல்ரெடி 2 ஹவர்ஸ் ஆச்சுடா" அப்படின்றீங்க. "ஏய் ப்ளீஸ் ஜி, என்னால சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல. ப்ளீஸ்" அப்படின்ட்டு அப்படியே வந்து தேர்ஸ் பண்ணிட்டே இருக்காரு. "நீங்களா ஜிகி, பெயின் ஆகுதுடா, போதும்டா, என்னால் முடியலடா, 2 ஹவர்ஸ் ஆச்சுடா, பசிக்குதுடா" அப்படின்றீங்க. "ஏய் அவ்வளோதாண்டி, அவ்வளோதாண்டி, முடிஞ்சதுடி, ஒரு 5 மினிட்ஸ், 5 மினிட்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக தேர்ஸ் பண்ணுறாரு. நீங்களாம் அப்படியே வந்து ஜேகேவை நல்லா ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கீங்கடா. மேலேயே வந்து அப்படியே கம் பண்ணுறாரு. கம் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படியே பார்க்குறீங்களா. அவரும் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்கள அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு போய் ரெஸ்ட் ரூமில் பாத்டப்பில் அப்படியே படுக்க வச்சுட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்களாம் "நான் ரெடி ஆகிட்டு வரேன், நீ போ" அப்படின்ட்டு அப்படியே ஜிகேவை வந்து தாட்டி வச்சிடுறீங்க. அவரும் வந்துட்டு பெட்ரூம் வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்து போட்டு அந்த பெட்ஷீட்லாம் கரெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக ரூம் டோர் நாட் ஆகுதுடா. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் சூன் போட்டுடுறேன். சாட்டர்டே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்கடா. லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. பாய். See you.